கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த ஆவியை குறித்து நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். வேகமாக எடுத்து டக்குன்னு வாசிங்க. ஆவியானவர் அவர்கள் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு, பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு, தங்களுக்கு கொடுத்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். இப்போ பரிசுத்த ஆவியானவரை குறித்து கடந்த வாரத்தில் நான் பல காரியங்களை சொன்னேன். பரிசுத்த ஆவியை பெறுவது எப்படி, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார், பரிசுத்த ஆவியானவர் துணையோடு நாம் என்ன செய்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார், ஆவியானவர் குறித்து இப்படி 4 தலைப்பில் பார்த்தோம். அதே சமயம் நீங்கள் பழைய ஏற்பாடில் போய் பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாடுலையும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட பல பாத்திரங்கள், நம்ம ஆச்சரியமூட்டக்கூடிய நபர்கள், சாதாரண இடத்துல கூட இல்லை, படுமோசமான இடத்துல இருந்த நபர்கள், ஆனால் ஒரு அசாதாரணமான உயரத்துக்கு வந்ததுக்கான காரணங்கள், அந்த நபர்களின் வாழ்க்கை மாற்றப்பட்டது. அவர்கள் பெரிய சாதனை படைத்தாங்க. உலகமே எதிர்த்து நிற்கிற ஒரு பணிந்து போகிற ஒரு ராஜ்யத்துக்கு எதிர்த்து நிற்கிற வல்லமையுடையவர்களாக விளங்கினாங்க. எந்த மனுஷனாலும் அவங்கள வீழ்த்த முடியவில்லை, எந்த மனுஷனாலும் அவங்கள நசுக்க முடியல. எல்லாத்தையும் அவங்க மேற்கொண்டு ஜெயம் பெற்று வந்தாங்க. எப்படி அவங்களால இதெல்லாம் முடிஞ்சது சாத்தியம் அப்படின்னா, அவங்க எப்போ பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்களோ அப்பொழுதே அவர்கள் வாழ்க்கை பயங்கரமான வல்லமையான, இது போன்ற சாதாரண நிலைமையிலிருந்து அசாதாரணத்துக்கு வந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் எல்லாரும், நான் சொல்ல போகிற எல்லாரும் கர்த்தருடைய ஆவியை பெற்ற பின்பு தான் அவர்கள் உலகத்தில் ஒரு கீழ் மட்ட நிலைமையிலிருந்து, கீழான ஒரு பரிதாப இடத்துல இருந்து சிறந்த இடத்திற்கு அவர்கள் வந்தாங்க. அதில் முதல் நாள் ஆதியாகமம் 41:38 எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 41:38. ஆமென். இப்போ யோசேப்பு என்ன ஆளுன்னு பைபிள் சொல்லுது? தேவ ஆவியை பெற்றவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த யோசேப்பு எங்கே இருந்தான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 24 அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். ஒரு குழியில், தரையில் கூட கிடையாது, சம பூமியில் கூட அவன் வாழ்க்கை கிடையாது. சம பூமிக்கு உள்ளேயும் கீழே ஒரு நிலைமையில தான் அவன் வாழ்க்கை துவங்குச்சு. இவன் எங்கே அபிஷேகம் பெற்றான், எப்போ பரிசுத்த ஆவியை பெற்றான் தெரியாது. பைபிள் அதை அந்த இடத்த மென்ஷன் பண்ணலை. ஒருவேளை அவன் குழியில் இருக்கும்போது பெற்றானா, எகிப்துக்கு கொண்டு போகும்போது பெற்றானா, போத்திபார் வீட்டில் இருக்கும்போது பெற்றானா, அல்லது சிறைச்சாலையில் இருக்கும்போது பெற்றானா, அல்லது தகப்பன்கிட்ட இருக்கும்போது அந்த பரிசுத்த ஆவியை பெற்றானா தெரியாது, பைபிளில் சொல்லலை. ஆனால் அவன் பரிசுத்த ஆவியை பெற்றவன் என்று வேதம் சொல்லுகிறது. அதை எகிப்தில் இருக்கிற பார்வன் சொல்கிறான். தேவ ஆவியை பெற்ற உன்னை போல ஒரு மனுஷன் இருப்பானா? ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியை பெற்றா அவனை போல மனுஷன் இந்த உலகத்தில் வேறு எவனும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் பாத்திரமாக ஆண்டவரால் மாற்றப்படுகிறான். அந்த யோசேப்புடைய நிலைமை குழியில் ஆரம்பிச்சது, அங்கேருந்து துவங்கினது. கடைசியில் எகிப்தில் 41 அதிகாரம் 41, பின்னும் பார்வன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும், அன்னைக்கு ஒரே வல்லரசு நாடு, அன்றைக்கு வாழ்ந்த உலகத்தில் இருந்த அத்தனை நாடுகளும் நடுங்கிய பயந்த நாடு எகிப்து. அந்த எகிப்தினுடைய முழு தேசத்துக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி 43ஆம் வசனம், தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். 44 இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லுது. பின்னும் பார்வன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வன், ஐ ஆம் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பட் யூ ஆர் எ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஹல்லேலூயா. நான் இந்த நாட்டுக்கு ஜனாதிபதி பேருக்கு தான், ஆனால் நீ தான் ஆளுகை செய்ய போகிற. ஆமேன்னு சொல்லுவோமா? அவன் சொல்கிறான் பாருங்க, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில்
எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் கையையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது. யோசேப்பு சொல்கிறார், கை அசைக்கக்கூடாது. அசைக்க மாட்டான். ரைட்டில் நீட்டு, லெஃப்ட்டில் நீட்டு, நேராக தூக்கு, கீழே இறக்கு. இந்த மாதிரி மென்டல் எங்கேனா பார்த்துருக்கீங்களா பிரசிடெண்ட்டை? இப்படி ஒரு ஆர்டர் போட்டு கொடுத்துருக்கான் பாருங்க. அவன் இவ்வளோ செஞ்சதுக்கு என்ன காரணம் தெரியுமா? குழியில் கிடந்தவன் ஒரு வார்த்தை சொன்னான், எகிப்தே அண்டரில் உட்காந்து நிற்கணும். அவனுடைய அண்டரில் அனைத்துமே அவனுடைய அதாவது அதிகாரம் பண்ணுக்கிறவனா தேவன் அவனை கொண்டு வந்து வச்சார். அதை கொண்டு வந்தது யாருன்னு கேட்டால் ஆவியானவர். நீங்கள் ஆவியானவரை பெற்றால் குழியில் இருந்தாலும் வர வேண்டிய இடத்துக்கு கொண்டு வந்துடுவார். சொல்லுங்க, ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தால் நான் குழியில் கிடந்தாலும் கோபுரத்துக்கு வந்துடுவேன். எங்கே வரணும் அங்கே வந்துடுவேன். அவரே கொண்டு வருவார். அப்புறம் என்னாகுமோ 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. என்னாகுமோ 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன் மேல் இருக்கிற ஆவி. மோசே மேலே ஒரு ஆவியானவர் தங்கியிருந்தார். எப்போ மோசே அபிஷேகம் பெற்றாரு தெரியல. எங்கே பெற்றாரு? அக்கினியை பார்த்தார முச்செடியில், அங்கே பெற்றாரா தெரியல. மாமனார் வீட்டுக்கு ரிட்டர்ன் போனார், அப்போ பெற்றாரா தெரியல. எகிப்துக்கு ரிட்டர்ன் வந்தார், அப்போ பெற்றாரா தெரியல. எப்போ பெற்றாருன்றது முக்கியம் இல்லை, பெற்றாரா அதான் முக்கியம். நீங்கள் எப்போ ஆவியானவர் உங்களை நிரப்பினாருங்கிறது முக்கியம் இல்லை, நிரப்பப்பட்டீங்களா அவ்வளோதான், அதான் முக்கியம். ஆமென் சொல்லுவோமா? பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் நிரப்பப்பட்டீங்களாங்கிறது தான் முக்கியம். பரிசுத்த ஆவியை பெற்றீங்களா? பரிசுத்த ஆவியை பெறுவது தான் முக்கியம். எப்போ பெற்றாருங்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் பெற்று விட்டீர்களா? இந்த மோசை குறித்து என்ன சொல்லுகிறது வேதம்? அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 34-35 வாசிங்க பார்க்கலாம். பார்த்து ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புகிறேன் என்றார். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதளித்திருந்த இந்த மோசையை தானே. எந்த மோசைய? உன்னை யார் எங்களுக்கு அதிகாரியாகவும் எங்களுக்கு நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினது? யார் உன்னை இப்படி கொண்டாந்து வச்சது அப்படின்னு மோசையை மறுதளித்திருந்த ஜனங்களுக்கு. யார் இந்த மோசை? மறுதளிக்கப்பட்டவர், அவமதிக்கப்பட்டவர், ஏளனம் செய்யப்பட்டவர், அற்பமாய் எண்ணப்பட்டவர், கீழ்த்தரமாய் நடத்தப்பட்டவர். யாரா நீ அப்படின்னு கேட்டவன் ஒரு சாதாரண ஒரு எகிப்திய இஸ்ரேலன். ஒரு சாதாரண கூட்டம், ஒன்றுத்துக்குள் ஆய்க்கல, அது அடிமைப்பட்ட ஜனத்துக்கு கூட இவன் ஒரு மதிப்பாக தெரியல, அவமதிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அவன் மேலே ஆவியானவர் வந்தார். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, வா உன்னை அனுப்புகிறேன். அதே ஜனத்துக்கு எவன் கேட்டானோ அவன் தலைக்கு மேலே உன் தலையை உயர்த்தி நீ அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும், அவன் எல்லாத்துக்கும் சோறு திங்கன்னா கூட உங்ககிட்ட வந்து நிற்கணும். சாப்பாடு என்பி சாப்பிடணுன்னா கூட உங்ககிட்ட வந்து கேட்கணும். கடல் வருது, ஐயோ முன்னாடி கடல் நிற்குதுனாலும் விளக்குறதுக்கு உங்ககிட்ட வந்து நிற்கணும். வா மோசேன்றார் ஆண்டவர். இதை இப்படி தலைகளை மாற்றினது யாரு? அசிங்கமாக பேசுகிறாங்களா? அவங்கள அவமதிக்கிறாங்களா? கேவலமாக பார்க்குறாங்களா? நிந்திக்கப்படுறீங்களா? அவமானப்படுத்தப்படுறீங்களா? ஆவியானவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பார். உங்களுக்குள்ளே இருந்தார்னா அவர் சொல்லுவார், எவன்லாம் உன்னை அவமானப்படுத்தினானோ, எவன்லாம் உன்னை அசிங்கப்படுத்தினானோ அவனுக்கு மேலே உன்னை கொண்டு வந்து வைப்பேன்டா. அல்லேலூயா. அதான் ஆவியானவர். ஆனால் அவர் இருக்கணும். மோசைக்குள்ளே அவர் இல்லைன்னா இது நடந்திருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 30 லட்சத்துக்கு மேலே மக்களை மோசே தான் ரூலர். அவர் தான் அனைத்துமே, எல்லாமே அவர் தான். மோசே பசிக்குது, மோசே சோறு போடு, மோசே சாப்பாடு கொடு, மோசே. இவனுக்கு தான் சொன்னானுங்க, நீ யாரா நீ அசிங்கமாக பேச, அவமானப்படுத்தினவன் இவன் தான். சாப்பாட்டுக்கு கூட அவங்ககிட்ட வந்து நிற்கிறபடி கர்த்தர் உயர்த்தி வைத்து விட்டார். நல்லா தெரிஞ்சுங்க, ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்தால்
அவமதித்த நிந்தித்த மக்கள் முன்பதாக கனத்திற்குரிய ஒரு பாத்திரமாக நிறுத்தி வைப்பார். ஆமென். அதனால தான் மோசே சாதிக்க முடிஞ்சுது. என்னாகமம் 27:18 வாசிங்க. 27:18. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவாவும் அபிஷேகம் பெற்றார். எப்போ பெற்றார், எங்கே பெற்றார் தெரியாது, எப்படி பெற்றார் தெரியாது, ஆனால் அபிஷேகம் பெற்றிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? நான் முதல்ல சொன்னது போல இவங்களாம் அபிஷேகம் பெற்ற இடத்தை எழுதி வைக்கல, ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றதை குறித்து வேதம் எழுதி வைத்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியமானவர். இப்போ மோசே என்கிறவர் ஒரு பெரிய பிரில்லியண்ட்டுங்க. எகிப்தில் எல்லா சாஸ்திரமும் கற்று தேர்ன ஒரு ஆள். எழுத்தை முதலாக ரொம்ப தெளிவாக கொண்டு வந்தது எகிப்து தான். மோசே காலத்தில் தான் அந்த எழுத்து வடிவம் உயிர் பெற்றது. அது வரைக்கும் எழுத்து வடிவமாக மாறவில்லை, அடையாளமாக இருந்தது. எழுத்து இதே போல் இப்படிப்பட்ட எழுத்து அந்த காலத்தில் கிடையாது, எல்லாம் பேச்சு தான், எழுத்து வடிவம் கிடையாது. ஆனால் மோசே காலத்தில் தான் எழுத்து உருவாக்கப்பட்டுச்சு. அவ்வளவு எழுத்தையும் அவனைத்தான் ஆண்டவர் பிரில்லியண்ட்டாக தெரிந்தெடுத்து முதல் 5 புஸ்தகங்களை எழுத வைத்தார். அப்படிப்பட்ட ஒரு பிரில்லியன்ட் மேன் செத்து போயிட்டான். அடுத்தது இந்த ஜனங்களை, அதுவும் இவனுங்களாம் லேசுப்பட்டவனுங்களா, ஒன்று கிழக்க போகுது, ஒன்று மேற்க போகுது, ஒன்று வடக்க போகுது, ஒன்று தெற்க போகுது, ஒன்று எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பாங்குது. போய் தொலைங்கடா அப்படின்னா போகாது, அப்படியே இங்கே போகாதீங்கடானா அங்கே தான் போவானுங்க. இவனுங்களை எப்படி மேய்க்கிறது? ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவனை நிரப்பினார். கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் பங்கிட வேண்டியதை பங்கிட்டு ஜெயிக்க வேண்டியதை ஜெயித்து ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தான். அவனும் அதே போல் 30 லட்சம் பேருக்கு மோசையை போல் அவனும் ஒரு பாஸ்டராக இருந்து காரியத்தை சக்ஸஸாக பண்ண நாமன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேலையை செய்து முடிப்பதற்கு ஆவியானவர். ஒன்றுமே இல்லைங்க, அவனுக்கு படிப்பறிவு கிடையாது, அடிமையாக போனவன், எகிப்தில் அடிமையாக பிறந்தவன், அடிமையாக வாழ்ந்தவன். அவனுக்கு பெரிய அளவு சாஸ்திரம் தெரியுமா, பெரிய இதெல்லாம் தெரியுமான்லாம் தெரியாது. ஆனால் அவனுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்தோம், படிப்பறிவு இல்லாமல் இருந்தோம், ஞானம் இல்லாமல் இருந்தோம். ஒரு பெரிய தலைவன் செய்த பணியை இவனும் கண்டினியூ பண்ணி முடித்தான். ஆமென்னு சொல்லுவோமா? எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அறிவே இல்லைங்க, ஞானம் இல்லைங்க, மூளை இல்லைங்க, படிப்பு இல்லைங்க, அவ்வளோ ப்ரில்லியண்ட்லாம் இல்லைங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துச்சா எல்லாமே தலைகீழாக மாறும். ஆமென். 4வது ஒருத்தர், நியாயாதிபதிகள் 6:34. வேகமாக வாசிங்க. நியாயாதிபதிகள் 6:34. கிதியோன் மேல் இறங்கினார், அவன் எக்காலம் ஊதி. ஆமாம், பாருங்க, இந்த கிதியோனுடைய நிலைமை என்ன நிலைமைன்னா, ரொம்ப பாவப்பட்ட மனுஷன். பாவம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார் இவரை? 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வந்து உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். ஆண்டவர் சொல்றார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆண்டவரே சொல்றார், டேய் நீ சாதாரண ஆள் இல்லடா, நீ ஒரு பவர்ஃபுல்லான ஆள்ரா. இந்த பயலுக்கு நம்ப முடியல. நீங்களே இப்போ சிரிச்சிட்டு இருக்கீங்களே என்னை பார்த்து அப்படின்னு, நீங்களே உங்களை பார்த்து தான் சொல்கிறார் ஆண்டவர். அதே மாதிரி அவனுக்கும் ஏற்றுக்கொள்ள முடியல. நானா பராக்கிரமசாலியா, நானா ஸ்ட்ராங் மேனா? நோ, ஐ எம் அ புவர், ஐ எம் அ வீக். ஐ எம் அ வீக். நான் ஒரு ஒரு பலவீனமான ஒரு பாத்திரம் பாஸ்டர். நான் ஒரு வீக்கான ஒரு ஆள். எனக்கு அவ்வளோ திறமெல்லாம் கிடையாது, அவ்வளோ ஸ்ட்ராங்கெலாம் கிடையாது. சொல்கிற தூதன் சொல்கிறாரு, நீ ஒரு பராக்கிரமசாலி. அவன் கேட்குறான் பாருங்க. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி சொல்லுங்கள் எல்லாரும், கரெக்டாக இதெல்லாம் செய்வீங்களே. என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தா. டேய், கர்த்தர் உன் கூட இருக்கிறாருன்னு சொல்கிறதே கர்த்தர் தான்டா. அவர் கூடவே இருந்துக்கிட்டு தான் சொல்கிறார், உன் கூட கர்த்தர் இருக்கிறாரா அப்படின்றாரு. வந்திருக்கிறது கர்த்தர் தான். தூதனானவர் அப்படின்னு இருந்தா, தூதனானவன் அப்படின்னு மரியாதை இல்லாமல் எழுதப்பட்டா அது தூதன், ஏஞ்சல்ஸ். தூதனானவர் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் நிழலாட்டமாக அந்த காலத்தில் வர்றார்.
ஆமாம், அப்புறம் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இப்போ வந்திருக்கிறது தூதனானவர்னு எங்கெல்லாம் பைபிளில் பழைய ஏற்பாட்டில் போட்டிருக்கோ அதெல்லாம் இயேசு தான். தூதனானவர் வந்து உட்காந்துக்கிட்டு கத்தவும் கூட இருக்கிறாருனா எங்கே இருக்கிறாரு? இன்னைக்கு நீங்களும் தான் அப்படி இருக்கீங்க தெரியுமா? சொல்லுங்கள், பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, கத்தர் உங்களோட இருக்கிறார். கையை பிடிச்சி சொல்லுங்கள், கத்தர் உங்களோட இருக்கிறார். பொறாமை பிடிச்சி சொல்லக்கூடாது, சந்தோஷமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவங்க கேட்குறா, கத்தர் எங்களோடு இருந்தால் இவ்வளோ கஷ்டப்படணுமா வாழ்க்கையில்? ஏன் நாங்கள் இவ்வளோ நொந்து நூலாகணும்? நொந்து நூலாகி போய் கடைசியில் நூடுல்ஸ் ஆகி கத்தர் கூட இருக்கிறாரு. அதை இவனால் நம்பவே முடியல. நம்ப முடியலன்றதை விட அவன் அவரே பார்த்து கேள்வி கேட்குறான், அப்படியே எங்களுக்கு இதெல்லாம் நடக்குது, அப்படியே என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம், நான் ஏன் இப்படி நொந்து நூலாகணும், நான் ஏன் இவ்வளோ வருத்தப்படுறேன், நான் ஏன் இவ்வளோ கண்ணீர் வடிக்கிறேன், கத்தர் என் கூட இருந்தால் நான் ஏன் இவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறேன், எங்களுக்கு ஏன் இவ்வளோ போராட்டம், ஏன் எங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது, ஏன் இந்த மாதிரி எதிரிகள் எங்களை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க, நாங்கள் ஏன் இவ்வளோ துன்புறுத்தல் அனுபவிக்கணும், ஏன் எங்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்குற கேள்வி தான் அது. எங்கள் கூட இருந்தால் ஏன் இதெல்லாம் நடக்குது? அவர் அதுக்கு ஆன்சர் சொன்னாரா? சொல்லவே இல்லை. பூமியில் பிறந்த எல்லா மனுஷனுக்கும் பாடுகள் உண்டு, மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அந்த இடத்துல போராடுகிறவனுக்கு தேவன் வந்து நிற்கிறார் பார்த்தீங்களா, அதுதான் கர்த்தர். ஹல்லேலூயா. நமக்கு அந்த வாய்ப்பு இருக்குது, மற்றவங்களுக்கு கிடைக்காது. யார் கர்த்தரை அழைக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை ஆண்டவரால் அந்த போராட்டத்திலிருந்து மேலே தூக்கி கொண்டு வந்து நிறுத்த முடியும். இப்போ பிரச்சனை என்ன? மீதியானியர்கள் இவங்களை வந்து கொடுமைப்படுத்தி அடிமைப்படுத்தி இவங்களை எல்லாம் நசுக்கிறாங்க, நாசம் பண்ணுறாங்க, அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ணோம்? ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன், நீ போ, உன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வழியை நான் உனக்கு கொடுக்குறேன், பலத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், அந்த கிருபை உனக்கு தர்றேன். ஏன்னா உன் மேலே ஆவியானவர் வந்துட்டார், இனிமேல் நீ கஷ்டப்பட வேண்டியதில்லை, நீ ஜெயிக்க போகிற அப்படின்னு உடனே அப்போவும் இவனால் நம்ப முடியலங்க. 2 அடையாளம் கேட்குறான். ஒரு அடையாளம், ஒரு பெரிய தோல் எடுத்துகிட்டு வரான், மாட்டு தோல் எடுத்துகிட்டு வந்து அந்த கிரவுண்டில் ஓப்பன் பிளேஸில் போட்டு சொல்கிறான், இந்த பாருங்க ஆண்டவரே, உண்மையிலேயே நீங்கள் எனக்கு அற்புதம் செய்கிறீங்கன்றது உண்மையானா என்ன பண்ணணும்? தரையெல்லாம் பனி பெஞ்சிருக்கணும், ஆனால் இந்த தோல் மட்டும் நனையக்கூடாது. என்ன? தோல் மட்டும் காஞ்சி கருவாடு மாதிரி இருக்கணும். இப்போ எப்படி போட்டேன்னு அப்படி இருக்கணும், ஆனால் ஃபுல்லாக பனி பெஞ்சிருக்கணும். ஓகே. மறுநாள் காலையில் வந்து பார்க்குறான், பார்த்தா ஃபுல்லாக பனி பெஞ்சிருக்கு, இந்த தோல் மட்டும் நனையாமல் இருக்குது, ஈரமே இல்லாமல் இருக்குது. இது ஏற்றுக்க முடியாது. எவனாவது ஒருத்தன் நெருப்பு காட்டியிருப்பான், எவனா ஒருத்தன் என் ஜபத்தை கேட்டு வேறு மாதிரி குறுக்க பண்ணி அவன் முடியாது. இப்போ வந்து மாற்றி பண்ணுறேன். அப்புறங்க பூமியெல்லாம் காஞ்சி கருவாடாக இருக்கணும், இது மட்டும் நனைஞ்சி ஈரமாக இருக்கணும் அப்படின்றான், மாற்றி பேசுகிறான். ஆண்டவர் ஓகே. மறுநாள் வந்து காலையில் பார்த்தா எல்லா பக்கமும் காஞ்சி கிடக்குது, இது மட்டும் என்ன இருக்குது? நனைஞ்சி ஈரமாக இருக்குது. இதுக்கு மேலே எதனா கேட்டிருந்தானா கூப்பிட்டு வச்சு 4 மண்டையில் போட்டிருப்பார், உனக்கு இதை விட வேறு என்ன வேணும் அப்படின்னு. சில ஆட்களுக்கு எவ்வளவு அற்புதம் செஞ்சாலும் விசுவாசம் வராது. எத்தனை பேருக்கு அற்புதம் செஞ்சாலும், அவங்களுக்கு எத்தனை முறை செஞ்சாலும் திரும்பவும் ஒரு பிரச்சனை இப்படி. எத்தனை அற்புதம் பார்த்த நீ, அத்தனை அற்புதத்தை நீ பெற்று இன்னும் விசுவாசம் வரலையான்னு திட்டிட்டு கிடப்பார். இவன் 2 தான் முடிஞ்சது. இப்போ ஒரு பெரிய படம் போகுது, 33,000 பேர் கிளம்புறான். 30,000க்கு மேலே வச்சிங்களேன், கணக்கு கரெக்டாக நான் சொல்ல விரும்பலை, அதை பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. அத்தனை பேரும் போகலாம். ஆண்டவர் சொன்னார், டூ மச், இட் இஸ் டூ மச், ரொம்ப அதிகமாக இருக்கீங்கடா. அப்போ என்ன பண்ணுறது? பயப்படுறவங்களாம் ஓடி போயிடு அப்படின்னு சொன்னால் 22,000 பேர் ஓடிவிட்டான். இதுவும் டூ மச், 11,000 பேர் கிட்டத்தட்ட இருக்கான், இதுவும் அதிகம்தான். மீதியானியர் எப்படி இருக்கானுங்க? 4 பேர் வந்து உட்காந்துருக்கலங்க. கடற்கரை மணல் எத்தனை கணக்கே இல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் உட்காந்துருக்கான். இந்த 33,000 அவனுங்களுக்கு இத்தினூண்டு கோழி உருண்டை மாதிரி தெரியும். இதுவே அதிகம். இன்னும் நான் சொல்கிற மாதிரி செய், தண்ணி குடிக்க இறக்கு. எவெல்லாம் நாய் நக்கி குடிக்கிற மாதிரி நக்கி குடிக்கிறானோ அவனை மட்டும் செலக்ட் பண்ணு. 11,000 பேரையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு இதியோன். எவெல்லாம் நாய் மாதிரி நக்கி குடியா, நீங்களாம் வாங்கட வரோம். மொத்தமே 300 பேர் தான். எப்படி நக்கி குடித்தாங்க? நாய் நக்கி குடிக்கிறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நாய் நக்கி குடிக்கிறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா?
இந்த நாக்கை இப்படி வச்சு எடுக்குது நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அப்படி கிடையாது. நாயுடைய நாக்கு நீளமாக இருக்கும். இப்படி சுருட்டி, அது தெரியவே தெரியாது வெளியில், இப்படி சுருட்டி வாரி குடிக்கும். அந்த செகண்ட் கணக்கில் அப்படி வாரி குடிக்கும். அந்த நாக்கை இப்படி சுருட்டும் போது இங்கே வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி போயிடாது நாக்கில், குடிச்சிடும். அந்த நாக்கை அப்படி உள்ள இப்படி மடித்து கோரி குடிக்கும். நாக்கை மடித்து நாக்கை சரியாக உபயோகப்படுத்தி, நாக்கை தேவையில்லாமல் உபயோகப்படுத்தாமல் சரியான விஷயத்துக்கு பயன்படுத்துகிற 300 பேர் எனக்கு வேணும்னா ஆண்டவர். இஷ்டத்துக்கு நாக்கை பயன்படுத்துகிற ஆள் இல்லை. கண்டதெல்லாம் இஷ்டத்துக்கு இவளை வீட்டில் யோ அந்த நாக்கை என்ன இதுக்கு பயன்படுத்துகிற, சரியாக மடக்கி சரியாக உபயோகப்படுத்துகிற ஒரு தேவனுடைய பிள்ளையா நீ இருந்தீன்னா உன்னை கர்த்தர் எடுத்து உன்னை கொண்டு அற்புதங்களை உனக்காகவும் செய்வார், அநேகருக்கும் செய்வார். அல்லேலூயா. ஆமாங்க, சும்மா ஆண்டவர் நாக்கி குடிக்க சொன்னார்ல. நாய் கரெக்டாக தனக்கு தேவையானதுக்கு மாத்திரம் மடக்கி எடுக்கும். மீதி எந்த இடத்துலையும் நாய் அந்த நாக்கை இப்படி மடக்காது. எது அவசியமாக அதை பயன்படுத்துகிற 300 பேரை கூப்பிடு. நான் சொல்லட்டுமா, பெரிய ஆட்கள் எல்லாம் ஆண்டவர் தேடலை, நாக்கை சரியாக பயன்படுத்துகிறவனை கத்த தேடுறார். எதுக்கு, எப்படி பயன்படுத்துறது? அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு நாக்கை பயன்படுத்துறியா, நீ வேணாம், ரிஜெக்ட். கசப்போட பேசுறியா, நீ வேணாம், ரிஜெக்ட். மன்னிக்க முடியலையா, நீ ரிஜெக்ட், கிளம்பு. உன் நாக்கு சரியில்லை, தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு, கசப்பாக பேசுது, கோபமாக பேசுது, கெட்ட வார்த்தைகளை பேசுது, அருவருப்பானதை பேசுது, அடுத்தவங்களை பற்றின தரக்குறைவாக பேசுது, எனக்கு நீ தேவையில்லை போ அப்படின்ட்டார் ஆண்டவர். சரியாக பயன்படுத்தின 300 பேரை கூப்பிட்டார். வா, 300 பேரை வச்சு கடற்கரை மண்டலத்தின மக்களை அடித்து நொறுக்கிட்டாரு பாருங்க. கையை தட்டி இருக்கணும். இதுக்கு என்ன காரணம்? பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தான். இது நைஜீரியாவில் நினைக்கிறேன், பாஸ்டர் மோகன் சொன்னாங்க, 6 மைல் நீளம் 6 மைல் அகலத்துக்கு ஒருத்தர் ஆண்டவர் இடம் வாங்க சொன்னாராம். 6 மைல்னா எவ்வளவு? 9 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வரும், 8.5 கிலோமீட்டருக்கு மேலே. இங்கேருந்து முகப்பேர் தூரத்துக்கு, அங்கேருந்து அவ்வளோ தூரம். இந்த பக்கம் அதே மாதிரி 8 கிலோமீட்டர் அகலம் நீளம் வாங்கி வச்சாராம். இப்போது சபை ஃபுல்லாக அவ்வளோ ஆத்துமாக்கள். 6 மைலுக்குங்க. ஹலோ, ப்ராஜெக்ட் பெருசு தான், ஆனால் தேவனால் முடியாது ஒன்றுமில்லை. கத்தரால் எல்லாம் முடியும். கடற்கரை மணலத்தனை இருக்கிறவனை 300 பேரை கொண்டு முறியடிக்க முடியுமா? உனக்குள்ளே ஆவியானவர் இருந்தால் 3 பேரை வச்சே நீ முறியடிப்ப. ஹலோ, 2 பேர் போய் காலி பண்ணானுங்களா? பைபிளில் இருக்குது. 2 பேர் போய் அடித்தானுங்க. யோனத்தானோ அவனுடைய ஆயுததாரியம், 2 பேர் போய் அடித்தானுங்க எதிரிய. உனக்குள்ள ஆவியானவர் இருந்தா நீ இந்த மொத்த ஏரியாவை கூட வாங்க முடியும். வாங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பெரிய சபையை கட்ட முடியும், பெரிய ஊழியத்தை எழுப்ப முடியும். நம்மளால் முடியாது ஒன்றுமே கிடையாது. உள்ளே இருக்கிறவர் இருந்தால் எல்லாம் சாத்தியம். நமக்கு கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நான் எத்தனை பேரை சொன்னேன்? 4 பேரை சொன்னேன். யோசேப்பு குழியில் இருந்தவன் தேசத்தில் உலகத்திலே உயர்ந்த பதவிக்கு வந்தான். 2 மோசே அற்பமாக எண்ணப்பட்டவன் எல்லாருக்கும் மேலே அதிகாரியாய் மாற்றப்பட்டான் ஆவியானவர் இருந்ததுனால. யோசுவா படிப்பறிவில் போதிய ஞானம் இல்லை, அடிமை. ஆனால் அவன் கையில் கொடுக்கப்பட்டது ஒரு பெரிய வேலை, ஒரு பெரிய லெஜண்ட் செஞ்ச ஒர்க்கை இவன் செய்யணும், செய்து முடித்தான். காரணம் ஆவியானவர். நம்பர் 4 கிதியோன், பலவீனமான ஒரு மனுஷன், பெரிய ப்ராஜெக்டை சின்ன கூட்டத்தை வச்சு எளிதாக முடித்தவன். ஒரு சின்ன கூட்டத்தை வச்சு சிம்பிளாக கதையை முடிச்சுட்டு செய்ய வேண்டியதை செய்தான். எந்த மீதியானியர் இவனை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்களோ, இவன் விளைச்சலை கெடுத்தாங்களோ, இவனுடைய வாழ்வாதாரங்களை கெடுத்து நாசம் பண்ணாங்களோ, இவன் நல்ல வாழ விடாமல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ, அதே மீதியானியரை கீழ்ப்படியும்படி மடங்கி கிடக்கும்படி செய்தான். அல்லேலூயா. ஒரே ஒரு கடைசி ஒரு விஷயம் சொல்கிறேன். யாரெல்லாம் உன்னை துன்பப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உன் வாழ்வாதாரத்தை அழிக்க வந்து நின்னாங்களோ, அவங்களெல்லாம் நீ மேற்கொண்டு நடக்க ஆவியானவர் உனக்கு உதவி செய்தால் போதும். அல்லேலூயா. ஆவியானவர் கூட இருந்தால் போதும். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த உலகத்தில் ரொம்ப பரிதாபமான மக்கள். உங்களால்
இந்த இடத்துக்கெலாம் நீங்கள் வர முடியாதபடிக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் வர முடியாதபடிக்கு இருக்கீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொண்டால் நீ நினைக்க முடியாத இடத்துக்கு அவரே கொண்டு வருவார். உன்னை அழித்தவைகளை நீ அழிக்கும்படி செய்வார். உன்னை அவமதித்தவைகளை மேற்கொள்ளும்படி செய்வார். உன்னை தோற்கடித்து உன்னை நஷ்டப்படுத்தியவைகளை நீ ஜெயிக்கும்படி செய்வார். ஆவியானவர் எல்லாருக்கும் ரொம்ப அவசியம். கண்ணை மூடுவோம். சீக்கிரமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தில் நம்ம நிரம்பி வழியணும். பிதாவே, உங்கள் வார்த்தைகள் எல்லாவற்றையும் மதிக்கிறோம். அவமரியாதை பண்ணுற இருதயங்கள் மாறட்டும். கர்த்தருடைய வசனத்தை கவனித்து கனி கொடுக்கும் இருதயமாய் அனைவரும் மாறுவார்களாக. யாராவது இங்கே தப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா திருந்தும் இருதயத்தை தாரும். சரியில்லாமல் இருக்காங்கன்னா ஒழுக்கமாக வாழ உதவி செய்யும். நீங்கள் வரும்போது வெக்கப்பட்டு நின்றக்கூடாது, கைவிடப்பட்டு போயிடக்கூடாது. சீக்கிரம் வரப்போகிறீங்க. நீங்கள் சொன்னது போல் இந்த உலக யுத்தத்தில் உலகம் முழுவதும் பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனாலும் எச்சரிக்கை அடைய எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.